Happy morning, students. Last class we discussed with types of leaf. Today we are going to learn about modification of leaf. லீஃப்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்கு, உருமாற்றங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். First one, the main function of leaf is food preparations by photosynthesis. Leaves also modify to perform some specialized functions. They are described below. ஸோ லீஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அதனோட முதன்மையான பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்றது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் லீஃப்ல சில வகையான சிறப்பு பண்புகளும் இருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், லீஃப் டென்ட்ரில்ஸ். ஸோ இலை வந்து பற்று கம்பி மாதிரி வேலை செய்யறது, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லீஃப் டென்ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்றோம். In some plants, stem is very weak and hence they have some special organs for attachment to the support. ஸோ சில பிளான்ட்ஸ்ல வந்து ஸ்டெம் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அதனால அந்த ஸ்டெம் வந்து ஏதாவது பிடிச்சிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. ஸோ சம் லீவ்ஸ் ஆர் பார்ஷியலி ஆர் ஹோலி மாடிஃபைடு இன்டு டென்ட்ரில்ஸ். ஸோ அதனால ஒரு சில பிளான்ட்ஸ்ல லீவ்ஸ் வந்து பாதி இல்லைன்னா முழுமையாவே என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா பற்று கம்பி அப்படின்னு சொல்ற டென்ட்ரில்ஸா மாடிஃபை ஆயிருக்கும். டென்ட்ரில் இஸ் a cylinder wiry coiled structures which helps in climbing the supports. ஸோ இந்த டென்ட்ரில்ஸ் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்தையோ இல்லை வேற ஏதாவது சுவரையோ பிடிச்சி தாவர நேரம் நிமிர்ந்து வளர்றதுக்கு உருவாக்குறது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுனா இந்த டென்ட்ரில்ஸ் தான். Some of the modification of leaf tendrils are given below. சில வகையான லீஃப் மாடிஃபிகேஷன் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், என்டையர் லீஃப். லீஃப் முழுசாவே மாறினது யார், டென்ட்ரிலா மாறின நமக்கு எதுல இருக்குன்னா லெத்ரைஸ். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிபுலஸ். ஸ்டிபுலஸ்னா இலையை பக்கத்துல இருக்க செது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரிலா மாறி போன பிளான்டோட நேம் இஸ்மைலாக்ஸ். அண்ட் தேர்ட் ஒன், டெர்மினல் லீஃப்லெட். நுனியில இருக்கிற அந்த லீஃப் வந்து டென்ட்ரிலா மாறினதுக்கான எக்ஸாம்பிள் நரவேலியா பைசம். அண்ட் தேர்ட் ஒன், லீஃப் டிப்பு. இலையோட நுனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்ட்ரில்ஸ் பற்று கம்பியா மாறினதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் குளோரியோசா. அண்ட் லாஸ்ட் ஒன், பீட்டியோல் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரில்ஸா மாறி போனா இது எதுல இருந்து ஸ்பீஷியஸ்ல இருக்குன்னா கிளிமேட்டிஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் லீஃப் டென்ட்ரில்ஸ் அண்ட் தேர் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன், லீஃப் ஹூக். ஸோ லீஃப் ஹூக் அப்படின்னு இலை வந்து கொக்கி மாதிரி மாறி இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா லீஃப் ஹூக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எதுல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா in some plants leaves are modified into hook like structures and help the plant to climb. ஸோ சில வகையான பிளான்ட்ஸ் லீஃப் வந்து கொக்கி மாதிரி ஊக்கு மாதிரி மாறிக்கு எதுக்கு மாறி இருக்கும். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்டெம் ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா அது கீழே விழாம இருக்கிறதுக்கு பிளான்ட்ஸ்ல லீஃப் வந்து கொக்கி மாதிரி இன்னொரு இடத்தையோ இல்லை இன்னொரு பிளான்ட்டையோ பிடிச்சிக்கிறதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் ஹூக் அப்படின்னு சொல்லுவோம். இன் கேட், ஸ்னெயில், சில வகையான பிளான்ட்ல வந்து வளர்ந்த பூனை நகம் மாதிரி தான் அது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் எலாங்கேட்டட் கிளைம்பர், த tendrils leaflets become modified into three very sharp, stiff and curved hooks, very much like the nails of a cat. இது பார்க்கறதுக்கு வந்து பூனையோட நெயில் மாதிரி ரொம்ப ஷார்ப்பா வளைஞ்சதுனால மற்றொரு மரங்களுடைய அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹூக் மாதிரி கெட்டிமா பிடிச்சிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. These hooks climb to the bark of the tree and act as organs of support for the climbing. The leaf springs of, so this example, the leaf springs of Symphonia acacia ஸ்பீஷியஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீஃபுக்கு வந்து நார்மலா நம்ம பார்க்க முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், லீஃப் ஸ்பிங்ஸ் அண்ட் ப்ரிக்கல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லீஃப் வந்து ஸ்பிங்ஸாகவும் ப்ரிக்கல்ஸாகவும் மாறி, அதாவது முட்களாகவும் சிறு முட்களாகவும் மாறி போனாமல் இப்ப நம்ம பார்க்க போறோம். லீவ்ஸ் ஆஃப் சர்டைன் பிளான்ட்ஸ் டெவலப்டு ஸ்பிங்ஸெட் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது முள்ளு மாதிரி மாறி இருக்கிற அமைப்பு. எய்தர் ஆன் த சர்ஃபேஸ் ஆர் த மார்ஜின் ஆஸ் அன் அடாப்டட் டு ஹெர்பிவோரி அண்ட் ஜீரோசிக் கண்டிஷன்ஸ். ஸோ மோஸ்ட்லி இது எதுல ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து மேயாம இருக்கிறது, அதாவது வந்து விலங்குகள் வந்து ஹெர்பிவோரஸ் பிளான்ட் அனிமல்ஸ் இருக்குங்களா தாவரங்கள் மட்டும் சாப்பிடக்கூடிய அந்த பிளான்ட் வந்து
தன்னை சாப்பிடாம இருக்கிறதுக்காக அந்த பிளான்ட்டோட லீஃப் வந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னா முட்கள் மாதிரி மாறி இருக்கும். ஆனா லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா விலங்குகள் வந்து சாப்பிடாம தன்னை பாதுகாக்க அது யூஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி இது எங்க ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்னா வறண்ட காலங்கள், அதாவது வந்து தண்ணியே இல்லாம வறட்சி அதிகமா இருக்கிற காலங்கள்ல அந்த லீஃப் வந்து என்னவா மாடிஃபை ஆகுதுன்னா முட்கள் ஸ்கின்ஸா வந்து மாடிஃபை ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டிஜிகஸ் ஆஜிமோன் மெக்சிகானா சொலானம் ட்ரைலோபேட்டம் நார்மலா நம்ம யூஸ் பண்ற தூதுவளை அண்ட் சொலானம் விர்ஜியானியம் கண்டங்கத்திரி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். சம் ஜீரோஃபைட்ஸ் பிளான்ஸ் பாத்தீங்கன்னா அதாவது ஒபென்ஷியா, ஃபர்ஸ்ட் ஒன் ஒபென்ஷியா, யூஃபோர்பியா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெசர்ட்ல இருக்கிற சம் பிளான்ஸ். என்னன்னா அந்த லீஃப் வந்து என்னவா மாறி இருக்குன்றதுக்கான எக்ஸாம்பிள்னா ஸ்கின்ஸா மாறிக்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பிரிக்கல்ஸ்னா சின்ன முட்கள் மாதிரி. Prickles are small, short structures which are the outgrowths from epidermal cells of stems or leaves. ஸோ prickles அப்படின்றது ஒரு சின்ன ஊசி மாதிரி இருக்கிற அமைப்பு. இது எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா எபிடர்மல் செல்ஸ், அதாவது நம்ம உடம்பு மேல இருக்கிற எபிடர்மல் அப்படின்ற மேல்புற செல்லுல இருந்தோ இல்லை செல்லுல இருந்து உருவாகுது. இது வந்து ஸ்டெம்ல இருந்து உருவாகலாம், இல்லைன்னா லீஃப்ல இருந்து உருவாக்கலாம். இட் ஹெல்ப்ஸ் த பிளான்ட் இன் ஸ்கிராமிங் ஓவர் அதர் பிளான்ட்ஸ். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற தாவரங்களோ இல்லை வேற ஏதாவது வந்து விலங்குகளோ தன்னை சாப்பிடாம இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்காக இந்த சின்ன முட்கள் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரோசா ஸ்பீஷியஸ் அண்ட் ரூபஸ் ஸ்பீஷியஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முட்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டோரேஜ் லீஃப். ஸோ லீஃப்லையும் ஒரு சிலர் வந்து ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சம் பிளான்ஸ் ஆஃப் ஸ்னெயில் அண்ட் ஜீரோஃபைட் ஹேபிட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. சில வகையான சாயன்னா வந்து பாத்தீங்கன்னா உப்பு இருக்கிற இடத்துல வளரக்கூடிய தாவரங்கள், அதே மாதிரி வறண்ட நிலத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாஷுலேசி அப்படின்ற காமன்லா இருக்கிற அந்த குடும்ப தாவரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் லீவ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தீஸ் சசுலன்ட் லீவ்ஸ் ஸ்டோர்ஸ் வாட்டர், மியூசிலேஜ் ஆர் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இந்த இடத்துல லீஃப் வந்து ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் யாரெல்லாம் சேமிச்சு வைக்கிறாங்கன்னா வாட்டர், மியூசிலேஜ் இல்லைன்னா சம் மெட்டீரியல்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் சேவ் பண்ணி வைக்கிறாங்க. சச் ஸ்டோரேஜ் லீவ்ஸ் ரெசிஸ்ட் டிசர்டேஷன்ஸ். சில தாவரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கக்கூடிய தன்மைக்கும் இந்த இலைகள் வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோ, அகேவ், பிரையோஃபில்லம், கால்சியோ, செடம், சுயேடா, பிராக்சி, ஒலரேஷியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றேன் ஆலோ, செகண்ட் ஒன் அகேவ், தேர்ட் ஒன் பிரையோஃபில்லம், fourth one Calanchio, fifth one Zedum, sixth one Sueta, and seventh one Brassica oleracea. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லீவ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் phyllodes. Phyllodes are flat green colored leaf like modification of petioles or racemes. ஸோ petioles வந்து மாறி போயிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரா தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபைலோட் அப்படின்னு சொல்றோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the leaflets or lamina of the leaf are highly reduced or callous. The phyllodes perform photosynthesis and other functions of leaf. இந்த ஃபைலோட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் செய்ய வேண்டிய வேலையை இந்த ஃபைலோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுது பிளான்ஸ்ல. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் அகேசியா, ஆர்குலேஃபார்மிஸ், and next one Parkinsonia. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலோடுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் pitchers. The leaf become modified into pitchers in Nepenthes and Sarcomania. ஸோ சில பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து குடுவம் மாதிரி மாறிட்டு தட் இஸ் கால்ட் pitchers அப்படின்னு சொல்றோம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் Nepenthes and Sarcomania அப்படின்ற பிளான்ட்ஸ்ல. In Nepenthes, the basal part of the leaf is laminar and the midrib continues a coiled tendril structures. ஸோ நெப்பாந்தஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய லீஃப் இருக்கிற இலை, அதோட இலை காம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருப்பாங்கன்னா அது குடியோட அடிப்பகுதியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The apical part of the leaf was modified into a pitchers. The mouth of the pitcher is closed by a lid which is a modification of leaf effect. ஸோ இந்த லீஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடுவா மாற்றி அவங்க மேல இருக்கிற மூடியாவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா another one modification of leaf that is called a pitcher, குடுவ மாதிரி இருக்கிறது. Next one bladder. Bladder என்ன பை. In a bladder what a rootless
free floating or slightly submerged plants common in many water bodies. The leaf is very much segmented. ஸோ பிளாடர் அப்படின்னா பை. இந்த பை மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்வாரா, அதாவது யூட்டிகுலேரியா அப்படின்னு சொல்ற தண்ணியில மிதந்து வாழக்கூடிய, இல்லைன்னா கொஞ்சம் வந்து சப்மரைனா கொஞ்சம் மூழ்கி வாங்கக்கூடிய வாழக்கூடிய தாவரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா பை மாதிரி இருக்கும். இந்த பை எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீர்ல வந்து மிதக்கிறதுக்கும் சிறு சிறு உயிரினங்களை வந்து பூச்சிகளை வந்து பிடிச்சி சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாடர் ஸ்ட்ரக்சர். இது லீஃபோட இன்னொரு மாடிஃபிகேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோரல் லீஃப். ஸோ ஃப்ளோரல் லீஃப் அப்படின்னா பூ மாதிரி இருக்க லீஃப். Floral parts such as sepals, petals, stamens and carpels are modified leaves. சில பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டேமன்ஸ், கார்பல்ஸ் என்னவா மாடிஃபை ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா லீஃபா மாடிஃபை ஆகுது. செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் ஆர் லீஃபி. They are productive in functions and considered non-essential reproductive parts. ஸோ செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்ற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஃபா மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஏன்னா இது வந்து ரீப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய பார்ட்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி கலர்டு விச் அட்ராக்ட் இன்செக்ட்ஸ் ஃபார் பாலினேஷன். பெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால பாலினேஷன் டைம்ல இன்செக்ட்ஸை கவர் பண்றதுக்கு அட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸ்டேமன்ஸ் ஆர் கன்சிடர்ட் pollen bearing microsporophylls and carpels are ovule bearing megasporophylls. இது வந்து ஸ்டேமன்ஸ் வந்து போலன் வச்சிருக்கேன்னு சொல்றோம். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது கார்பல்ஸ் ஆர் ஒபியூல் பியரிங். அது வந்து எங்க யூஸ் ஆகுது, எங்கன்னு ப்ரொடியூஸ் ஆகுது, மெகாஸ்போரோஃபில்ஸ் வந்து மாடிஃபை ஆகி வரக்கூடியது அப்படின்னு சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இன் திஸ் ஸ்லைட் ஒன் லீஃப் மாடிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் லீஃப் மாடிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ஹூக்ஸ் ஆரம்பிச்சுன்னா சின்கோனியா. செகண்ட் ஒன் லீஃப் பிளேடர் ஊட்ரிகுலோரியா. And third one storage leaf aloe. And fifth one pitcher nepanthes. And sixth one phylloid acacia. And next one floral leaves belonomic. And last one tendrils pisum. And last one sphinx opentia. So these are all the examples of and types of leaf modifications. And next one லீஃப் டியூரேஷன். லீஃபோட வாழ்நாள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லீஃப் டியூரேஷன் அப்படின்னு சொல்றோம். லீஃப் டியூரேஷன். Leaves may stay and functions for few days to many years, largely determined by the adaptation to climatic conditions. ஸோ லீஃபோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தாவரத்துல ஒன்று அது வந்து பெர்மனண்டா ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம், இல்லைன்னா அந்த அவங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்ச நாள் இருக்கும், இல்லை ரொம்ப நாளுக்கு வாழற மாதிரி அந்த பிளான்ட்ஸ்ல வந்து அது இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீஃபோடைய காலங்கள் அப்படின்றது அங்கே இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா கெடோஷியஸ். கெடோஷியஸ்னா என்னன்னா உடனே உதிரக்கூடியது. ஃபாலிங் ஆஃப் சூன் ஆஃப்டர் ஃபார்மேஷன். உருவானதுக்கு அப்புறம் உடனே உதிரக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கெடோஷியஸ் அப்படின்னு சொல்றோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒபென்ஷியா சிசஸ் குவாட்ரிங்குலேரியசிஸ். செகண்ட் ஒன் டிகொடோஷியஸ், அதாவது நல்லா முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் உதிரக்கூடிய இலைகள். ஃபாலிங் அட் எண்ட் ஆஃப் க்ரோயிங் சீசன். ஸோ த பிளான்ட் இஸ் லீஃபியஸ் இன் வின்டர் சம்மர் சீசன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முதிர்ச்சி முதிர் டைம், அதாவது செடி வந்து நல்லா முத்தி போயிட்டு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அது வந்து வின்டர் டைம்ல சம்மர் சீசன்லயே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட இலைகளை வந்து கீழே விட்டுடும், அதாவது உதிர விட்டுடும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேர்டிஸ், ஃப்ளோமேரியா, லானியா அண்ட் எரித்ரினா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எவர்கிரீன். எவர்கிரீனா பசுமை மாறாது, எனி டைமும் வந்து பார்த்தீங்கன்னா கிரீனிஷாவே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த லீஃப் தான் நம்ம எவர்கிரீன் சொல்லுவோம். லீவ் presents throughout the year, falling regularly, so the tree is never leafless. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து சீரான இடைவெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான மியூச்சுவல் டைம்ல விடுறது, திரும்ப புதுசா துளிர்றது, விழுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த பிளான்ட் எப்பவுமே பார்க்கறதுக்கு கிரீனிஷாவே இருக்கும். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா எவர் கிரீன் அப்படின்னு சொல்றோம். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மைமுசாஃப், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கோலோஃபில்லம், அண்ட் தேர்ட் ஒன் மார்ச்ரன்ஸ். மோர்ச்சன்ஸ் நம்ம உதிரா இலைகள்.
இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தா லீஃப் கீழே விழாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஏசி பிளான்ஸ், ஃபேஏசி ஃபேமிலியில leaves not falling but withering on the plants is just several members of ஃபேஏசி. ஸோ ஃபேஏசி ஃபேமிலிஸ் எல்லா பிளான்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணாங்கன்னா உதிர்ந்து கீழே விழாது. ரொம்ப நாளைக்கு வந்து பிளான்ட்ல லீஃப் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் டியூரேஷன். அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், today class is over. Thank you very much. Read well.